மே 4, 2011 கர்நாடகாவில் சித்ரதுர்கா மாவட்டத்தில் எலாகி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையில் சந்திரகலாங்கிற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போதைக்கு அடையாளம் தெரியாத யாரோ ஒரு நபர் வந்து அந்த பெண் கிட்ட பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டிருக்கிறாரு. அதே சமயத்தில் பசியா இருந்ததுனால சாப்பாடும் கேட்டிருக்கிறாரு. இந்த பெண்ணுக்கோ பெரிதளவில் சந்தேகம் வராததுனால குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அந்த நபர் பார்த்தீங்கன்னா அந்த பெண் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இந்த பெண்ணோ பயங்கரமா சத்தம் போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கூட்டிருக்காங்க. அப்போதைக்கு இந்த பெண்ணுடைய ஹஸ்பண்டும் அதே சமயத்தில் அந்த ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு விரைந்து வந்திருக்காங்க. இது கூடவே கொஞ்சம் கூட விசாரிக்காம அந்த நபர் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பயங்கரமா சேர்ந்து தாக்கியிருக்காங்க. போலீஸ்க்கோ கால் பண்ண அந்த நபர் பார்த்தீங்கன்னா இதான் சார் நடந்துச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா இந்த நபரை பிடிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகா போலீஸோ அந்த இடத்துக்கு வந்து இந்த நபர் யார்தாங்கிறத பார்த்துருக்காங்க. உடனே போலீஸோ பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரையும் தள்ளி போக சொல்லிட்டு அந்த நபர் பார்த்தீங்கன்னா வேக வேகமா கைது பண்ணியிருக்காரு. அப்படி போலீஸே இந்த அளவுக்கு பயங்கரமா பயந்து போய் அந்த நபரை கைது செய்யக்கூடிய இந்த நபர் யார் தான் அப்படி சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டை பயங்கரமா கதிகளுக்கு வச்ச ஒரு சீரியல் கில்லர். த பர்சன் நேம் தி சைக்கோ சங்கர். தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடியில் இருக்கக்கூடிய கன்னியம்பட்டியைச் சேர்ந்த நபர் தான் இந்த ஜெய்சங்கர். 12வது வரைக்கும் படிச்ச இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல லாரி டிரைவரா தான் வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு. தமிழ், கன்னடம், இந்தின்னு சொல்லி 3 லாங்குவேஜையும் சரளமா பேசக்கூடிய இந்த நபருக்கு அதுதான் பாத்தீங்கன்னா சாதகமா அமைஞ்சிருக்கு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவருக்கு கல்யாணம் ஆகி 3 மகள்கள் இவங்களுக்கு இருக்கிறாங்க. எல்லாரையும் போலவே சாதாரண வாழ்க்கையை தான் தன்னுடைய குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு. அப்போதைக்கு தான் தன்னுடைய முதல் குற்றத்தை ஜூலை 3, 2009 வருஷம் பதிவு பண்ணிருக்காரு. லாரி ஓட்டுநரா ஹொசூர் வரைக்கும் போன இந்த நபரும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுகிட்ட தப்பா நடந்து அவங்கள பாத்தீங்கன்னா கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா இவரோ தன்னுடைய முதல் குற்றத்துல மாட்டிக்கல, கிளவரா அந்த ஒரு இடத்துல தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. 2 மாதங்களுக்கு அப்புறம் பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய பெண் போலீஸ் கான்ஸ்டபிளான ஜெயமணியை பாத்தீங்கன்னா தப்பா நடந்துகிட்டு அவங்களையும் பாத்தீங்கன்னா கொலை செஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டிலையும் சரி கர்நாடகாலையும் சரி இது மாதிரி பெண்களை கடத்தி அவங்கள பாத்தீங்கன்னா கொலை செய்யக்கூடிய ஏகப்பட்ட வழக்குகள் பதிவாகி இருந்திருக்கு. கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி போலீஸ் கிட்டயே தன்னுடைய வேலையை காமிச்ச அந்த நபர் யாருங்கிறத பாத்தீங்கன்னா போலீஸ் பயங்கரமா வலை வீச்சு தேடிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல பயங்கரமா தேடினதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணது ஜெய்சங்கர் தாங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு 2009வது வருஷம் தான் தமிழ்நாட்டு போலீஸ்னால தான் பாத்தீங்கன்னா இந்த நபர் முதன்முறையா கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஜெய்சங்கர் கிட்ட விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவர் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு முழுவதும் 13 பெண்களை கொலை செஞ்சிருக்காரு. அதுலயும் அந்த 13 பெண்களையும் வெவ்வேறு இடங்கள்ல மீட் பண்ணி அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பழக்கத்தை ஏற்படுத்தி அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டு கொலை செஞ்சிருக்காரு. போலீஸ்லாம் இந்த நபர்கிட்ட இதெல்லாம் எதற்காக பண்ற, உன்னுடைய மோட்டிவ் தான் என்னன்னு இந்த நபர்கிட்ட கேட்டப்ப அந்த நபர் பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை தெரியப்படுத்திருக்காரு. இவங்களெல்லாம் நான் த்ரில்லிங்காக கடத்தி அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்குன்னு அசால்ட்டா இந்த நபர் பதில் சொல்லியிருக்காரு. இந்த நபர் இப்படி சொல்றதெல்லாம் பார்த்த விசாரணை எப்போ இருந்த போலீஸ்லாம் பயங்கரமா பயந்து போனதாகவும் சொல்லியிருக்காங்க. 2009வது வருஷத்திலிருந்தே ஜெயில இருந்த இந்த நபர் 2011வது வருஷம் தர்மபுரியிலிருந்து கோயம்புத்தூருக்கு விசாரணைக்காக அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு தமிழ்நாடு போலீஸான சின்னசாமிங்கிறவர் கஸ்டடியில இந்த நபரை அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு. ஆனா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல எதிர்பாராத விதமா இந்த சைக்கோ சங்கரும் அந்த ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. போலீஸ் அதிகாரியான சின்னசாமி அந்த ஒரு இடத்துல சங்கரை பயங்கரமா தேடி இருக்காரு. ஆனா சங்கர் கிடைக்கவே இல்ல. தான் ஒரு பயங்கரமான கிரிமினலை தப்பிக்க விட்ட குற்ற உணர்ச்சியில அந்த போலீஸ் அதிகாரியான சின்னசாமி தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாரு. சேலத்துல இருந்து தப்பிச்ச இந்த நபர் போகிறதுக்கு எங்குமே இடம் இல்லாததுனால கடைசியில கர்நாடகாவுக்கு தான் போயிருக்காரு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்ரதுர்கா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் பல கேஸுகளை பதிவு பண்ணியிருக்காரு. சரி இப்பதான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போனோம், இதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு திருத்தி வாழலான்னு பார்த்த இந்த நபர் அடுத்தடுத்து வரிசையா 6 பெண்கள்கிட்ட தப்பா நடந்து அவங்கள பார்த்தீங்கன்னா கொலை செஞ்சிருக்காரு. இது மட்டும் இல்ல, ஒரு நபரையும் ஒரு பச்சை குழந்தையை கூட இவர் கொலை செஞ்சிருக்காரு. இதே போலவே சேம் பேட்டர்ன்ல கர்நாடகாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி கண்டினியூஸா ஒரே மாதிரியான கொலை சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆரம்ப கட்டத்துல போலீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் எந்த ஒரு சந்தேகமும் வரல. ஆனா கொலைகளோட பேட்டர்ன்லாம் ஒரே மாதிரி இருந்ததுனால இதெல்லாம் கண்டிப்பா சைக்கோ சங்கர் தான் செஞ்சிருக்கணும்னு சொல்லி சைக்கோ சங்கரை பயங்கரமா தேடிக்கிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகுதான் இவர் எலாகி கிராமத்து மக்கள்கிட்ட சிக்கி தவிச்சு அதன் பிறகு போலீஸ் கிட்ட மாட்டி இருந்திருக்காரு. அவருக்கு 27 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதன் பிறகு அக்ரஹாரா மத்திய சிறையில பாத்தீங்கன்னா இவர் அடைக்கப்பட்டிருக்காரு. மறுபடியும் 2 வருஷம் போச்சு. இதன் பிறகாவது இவர் திருந்து வரணும்னு சொல்லி பார்த்தா 2013வது வருஷம் தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. போலீஸும் பாத்தீங்கன்னா இவரை மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டு
போற வழியிலேயே இவர் பாத்தீங்கன்னா மறுபடியும் தப்பிச்சு போயிருக்கிறாரு. ஆனா இந்த தடவை இவர் தப்பிக்கிறதுக்கு சிறையில இருக்கக்கூடிய போலீஸ் தான் காரணம்னு சொல்லி 11 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. தப்பிச்சு போன இந்த சைக்கோ சங்கர் ரொம்ப நாளைக்கு வெளியில சுற்றி தெரிய முடியல, கடைசியில போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு. ஆனா இந்த தடவை இவரை தப்பிக்க விட்டா ரொம்பவே சிரமமாயிடுன்னு சொல்லி இவரை பாத்தீங்கன்னா ஒரு தனியான சிறையில பூட்டி வச்சிருக்காங்க. அந்த சிறையில இவர் மட்டும்தான் இருக்கக்கூடிய அளவுக்கும் யார் கூடயும் பேசாம இருக்கிறதுக்காகவும் அந்த சிறையில அடைச்சிருக்காங்க. யார் கூடயும் பேசாமலையும் அதே சமயத்துல தனிமையில தான் அந்த ஒரு சிறையில நாளுக்கு நாள் வாழ்ந்துகிட்டே வந்திருக்காரு. இதே போலவே வருடங்கள் போக போக 2018 வருஷம் பிப்ரவரி 27 சிறைக்குள்ள பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. காரணம் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில அந்த சிறையில கடந்த அந்த நபரை பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஆனா ஆம்புலன்ஸ்ல போற வழியிலேயே இவர் இறந்தும் போயிருக்காரு. இந்த கேஸோட முதற்கட்ட விசாரணையே இது சூசைட் தான் சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. காரணம் தனியா அடைக்கப்பட்ட இந்த ஜெய்சங்கரோட செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா யாருமே போகிறதுக்கு வழியே கிடையாது. அதே சமயத்துல செல்லுக்குள்ள போய் இந்த நபரை யாருமே கொலை செய்யப்படலங்கிறதும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் எப்படி இவர் செத்து போயிருப்பாரு அப்படி சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, கைதிகளுக்கு முடிவெட்டுறதுக்காகவும் ஷேவ் பண்றதுக்காகவும் வெளியில இருந்து ஆட்கள் வருவாங்க. அப்போதைக்கு அந்த ஆள்கிட்ட இருந்து ஒரே ஒரு பிளேட மட்டும் தன்னுடைய பாதுகாப்புக்காக எடுத்து வச்ச இந்த ஜெய்சங்கர் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல தனிமையில இருக்க முடியாம தான் கழுத்தை தானே அறுத்துக்கிட்டு இறந்து போயிருக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த சைக்கோ சங்கர் இறந்து போனதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, இது கண்டிப்பா சூசைடு தான் இருக்கணும் சொல்லி இந்த கேஸை சிம்பிளா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கை காலகட்டங்கள்ல 30 ரேப்ஸும் 15 கொலைகளும் 2 தடவை போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போய் மறுபடியும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா கொலைகளை செய்ய ஆரம்பிச்சிருந்திருக்காரு. பொதுவா இது மாதிரியான நபர்களை வெளிநாடுகள்ல மட்டும்தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா நம்ம இந்தியாவில குறிப்பா சொன்னா தமிழ்நாட்டுல வாழ்ந்து வந்த ஒரு மோசமான சீரியல் கில்லர் தான் இவர் சைக்கோ சங்கர்.